Hey guys, welcome to Believers Education. 12th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் 3 இயர்ஸா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இயருக்கு மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே நம்ம என்னெல்லாம் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவோம். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனா இதை படிச்சாவே போதும். இப்பயும் சரி பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே. பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. இது ஆக்சுவலா 2026 இத மட்டும் மாத்திக்கோங்க. ஓகே. 2026க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கானது. பாருங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ். இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுவரைக்கும் வச்ச எல்லா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸையும் டவுன்லோட் பண்ணி, அதுல இருந்து அனலைஸ் பண்ணி, அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம குடுத்துருக்கோம். வெறும் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மட்டும் கிடையாது. கம்பல்சரி கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தும் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு டோட்டலா எத்தனை 2 மார்க் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, 49 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்கேன். 3 லெசனும் சேர்த்தி. நமக்கு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன் இந்த 3 லெசன் தான் வரும் இல்லையா? 3 லெசனுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெசன். அப்ப கொஸ்டின்ஸ் எவ்வளவு இருக்கும்? உங்களுக்கே தெரியும் இல்லையா? சோ அதுல இருந்து வெறும் 49 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்கோம். இதுல புக் இன் கொஸ்டின்ஸ்மே நமக்கு கவர் ஆயிடும். அடுத்த 3 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஓவராலா நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கோம் அப்படின்னா 39 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? 5 மார்க்ஸ்மே உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். 32 கொஸ்டின்ஸ் தான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம்ல நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மார்க் 3 கொஸ்டின் வந்துரும். 3 மார்க் 3 கொஸ்டின் வந்துரும். 5 மார்க் 3 கொஸ்டின் வந்துரும். ஓகேவா? டோட்டலா பப்ளிக் எக்ஸாம்லயே 15, 24 ஒரு 6 30 மார்க் நம்ம ரெடி ஆயிடலாம். அவுட் ஆஃப் 70க்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கலாம். 1 மார்க் நீங்க படிச்சிட்டீங்கன்னா. ஓகேங்களா? இது இல்லாம கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நமக்கு ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து இங்க குடுத்துட்டேன் உங்களுக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம்லயும், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? 2 கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டட் மாடல் தான். நம்பர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறி இருக்கும். மாடல்ஸ் ஒரே மாரியே இருக்கும். சோ அதனால நீங்க ஈஸியா எல்லா சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா, நமக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்தாலும் பரவால்ல. ஸ்டூடண்ட்ஸ் படிச்சுட்டாங்கன்னா, அது உங்களுக்கு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம இந்த கொஸ்டின் பேங்கே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ கண்டிப்பா இத டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல எல்லா கொஸ்டின்ஸுமே கவர் ஆயிடும். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் வந்து எங்க நம்ம எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஒரு லிங்க் குடுப்பேன். அதாவது வெப்சைட்டோட லிங்க் குடுத்திருப்பேன். அதுக்குள்ள போனீங்கன்னா, நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாரியே அடுத்த சப்ஜெக்ட்ல பார்க்கலாம்.